ஒரு பெண்ணை நாட்டோட அதிபரா தேர்வு செய்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்ல. பெண் ஒருவரால வழிநடத்தப்படுவதை இன்னும் பல ஆண்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு முன்னாள் அதிபர் ஒபாமாவோட மனைவி மிச்சல் ஒபாமா சொல்லியிருக்காங்க. அதிபர் தேர்தல்ல போட்டியிடுவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு தான் அவங்க இந்த பதில சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு காலாவதி மற்றும் புதுப்பித்தல் முறை வந்தா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நடிகை கஜோல் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா யாரும் நீண்ட காலம் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்லது தானே. டிவோர்ஸ், கொலை, தற்கொலை இதெல்லாம் இல்லாம தடுக்கலாம் இல்ல? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புது படங்களை இலவசமா பார்க்கலாம் அப்படின்னு பைரசி தளங்கள்ல மக்கள் டவுன்லோட் பண்றாங்க. இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. உங்களோட தனிப்பட்ட தரவுகளை திருடி அதன் மூலமா அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இதனால பொதுமக்களுக்கு தான் பெரிய இழப்பு அப்படின்னு இயக்குனர் ராஜமௌலி எச்சரிச்சிருக்காரு. நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் டிவி மேல தூக்கி போட்டீங்களே, இப்ப ஏன் டிஎம்கேவோட அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து கேள்வி கேட்க கமல் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு நீங்களே கேளுங்க. நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க. நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆகா, அங்க போக கூடாதியா. ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியா நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா நாங்க.